Hi, this is Veda from Webway Trade Education. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அக்டோபர் 14ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் தான் நமக்கு இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. வீக்லி எக்ஸ்பைரியும் கூட கிட்டத்தட்ட இன்ட்ராடே ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25,310 வரைக்கும் நமக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து திரும்ப கீழே வந்து ஒரு இறக்கம், நல்ல ஒரு இறக்கம்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ராடேல இந்த மாதிரியான ஒரு இறக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு நமக்கு வந்து வழிவகுக்கும். கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட்ஸஸ் வந்து நல்ல ஒரு ஸ்விங்கு. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,145ங்கிற ஒரு லெவல்ஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 128 பாயிண்ட் வந்து மைனஸில் க்ளோசிங் நடந்திருக்கு. சென்செக்ஸ் அதே மாதிரி 227 பாயிண்ட் வந்து மைனஸில் க்ளோசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு 5% மேலே இன்னைக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு கிட்டத்தட்ட. அதே மாதிரி சோனா பிஎல்டபிள்யூவும் நல்ல ஒரு ஏற்றம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ஒரு லூசர் சைடில் டாடா மோட்டார்ஸும் டெக்ஸான் டெக்னாலஜியும் வந்து நல்ல ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இறக்கம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு அந்த இறக்கத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து இந்த டேரிஃப் டென்ஷனில் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் டொமஸ்டிக் லெவலில் வந்து பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் தான் இருந்தாங்க. எம்எஃப்பும் வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு பர்டிகுலரான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பையிங்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேபிலிட்டி இருந்தது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து அந்த 25,320க்கு மேலே இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் க்ளோசிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா தீபாவளி ரேலி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ரேலியை நோக்கி போயிருக்கலாம். பட் இது ஒரு கன்சாலிடேஷனாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் 25,035ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. பட் அந்த மேஜர் சப்போர்ட்டை உடைக்காத வரைக்குமே ட்ரெண்ட் வந்து ஒரு ரிவர்சலுக்குள்ள போகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் அதை உடைச்சதுன்னா மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகலாம். பட் ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 4 hour கேண்டிலுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் இந்த லாங் பேரிஷ் கேண்டில் வந்து என்ன உங்களுக்கு கொடுக்குதுன்னா, ஸோ 25,300க்கு மேலே உடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தான நியூஸ் வருமா, இல்லைனா ஒரு பையிங் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இது நடக்கிறதுக்கான சாத்தியமும் வந்து மிக குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது 25,220 இருக்குது. பட் அதை வந்து நாளைக்கு நமக்கு வந்து அந்த இடத்த உடச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக வந்து 25,300 உடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதாங்கிறத நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு நடந்தது அந்த 145 வரைக்கும் தான் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்விங்கு கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு இன்ட்ராடேல, அதுவும் குறிப்பாக வந்து எக்ஸ்பைரியில் நடக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய செல்லர்ஸோடைய ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருந்த பொசிஷன்ஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்விங் வந்து செகண்ட் ஹாஃபில் நடந்திருக்கலாம். அதாவது ஒரு மினிமம் ரேலி அப்படிங்கிறது. ஸோ பட் இருந்தாலும் அந்த ரெக்கவரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் அந்த 25,220 அப்படிங்கிற அந்த லெவல்ஸை வந்து உடைச்சால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ஒரு பாசிட்டிவ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 300 பிரேக் பண்ணியே ஆகணும். பட் ஆனால் இது நடக்கிறது ரொம்ப குறைவு தான். பட் நாளைக்கு அந்த 25,220 அப்படிங்கிற அந்த லெவல்ஸில் ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி நடந்தால் ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரூட் மேப் போட்டு கொடுக்கும். பட் அந்த பொசிஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,950 அப்படிங்கிற அந்த ஒரு சப்போர்ட்டில் வந்து திரும்ப ரிவர்சல் ஆகலாம். பட் நாளைக்கு இந்த விஷயம் நடந்தால் நம்ம ஒரு பொசிஷனை நோக்கி
ட்ரை பண்ணலாம். ஸோ அது நடக்குதாங்கிறத நம்ம நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் அதை பற்றி நம்ம விவரமாக நம்ம வந்து பேசலாம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது எல்லாத்தையும் நம்ம விவரமாக நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இவ்வளோதான். இன்டெக்ஸஸ் வாரியா சப்போர்ட்டிங் இன்டெக்ஸஸ் எதுவுமே இன்னைக்கு கிரீனில் கிடையாது. எல்லாமே வந்து நெகட்டிவ் தான். மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், செக்டார் வைசஸில் பார்க்கும்போது ஐடி செக்டராக இருக்கட்டும், பிஎஸ்யூ பேங்காக இருக்கட்டும், மெட்டலாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோசிங் தான். பட் நாளைக்கு நம்ம என்ன வருதுங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் விவரமாக நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நாளைக்கு வந்து இன்ட்ராடே சப்போர்ட் லெவல்ஸஸ் என்ன, மற்ற ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸஸ் வந்து எது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.